அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 7 அக்டோபர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் இன்று டெல்லியில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியறிக்கையில் இந்தியா பாதுகாப்பாகவும் வலுவான நாடாகவும் இருக்கிறது என்று கூறியிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது அவர் வசிக்கும் தமிழ்நாடு பாதுகாப்பாகவோ வலுவாகவோ இல்லை என்பதை அவருக்கு யார் அறிவுறுத்துவார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள். தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள திரு போலநாத் அவர்கள் இன்று தலைமைச் செயலகத்தை சந்தித்து ஆசி பெற்றதாகவும், அதேபோல் துணை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை அவருடைய இல்லத்தில் கிழக்கு மண்டல கடலோர காவல்படை தலைவர் திரு ராஜசேகர் அவர்கள் சந்தித்து பேசியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசும் தமிழக முதல்வர் கருணாநிதியும் முல்லை பெரியாறு அணைக்கு பதிலாக புதிய அணை கட்டுவதற்கான சாத்தியக்கூறு குறித்து வனப்பகுதியில் ஆய்வு நடத்துவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பது உறுதி செய்தால் வழக்கு தொடர்வோம் என்று சவால் விட்டிருந்தார்கள். அதற்கு பதிலளிக்கும் வகையில் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் முல்லை பெரியாறு அணைக்கு புதிதாக அணை கட்டுவதற்கான சாத்தியங்கள் குறித்து வனப்பகுதியில் ஆய்வு நடத்துவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதாகவும், அதனில் சட்ட நடைமுறைகளில் தலையிடவில்லை என்று கூறியிருப்பதால் தமிழக முதல்வர் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நடிப்புக்காக தேர்தல் வெற்றிக்காக தனி ஈழம் பெற்றுத் தருவேன் என்று வாய்ச்சவடால் அடித்த ஜெயலலிதா தேர்தல் தோல்விக்கு பிறகு அதை பற்றி இதுவரை வாயே திறக்காது ஏன் என்று திராவிட கழக தலைவர் கி. வீரமணி அவர்கள் இன்று கேள்வி எழுப்பியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது வீரமணி அவர்களுக்கு வீரம் கொடுத்தவர் இந்த படத்தில் இருப்பவரோ என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் அவர்கள் கேரளாவில் செய்தியாளர்களை சந்தித்த போது இன்னை பத்திரிகையாளர்கள் நான் தலித் வீட்டுகளுக்கு செல்வதாக செய்தி வெளியிடுகிறார்கள், நான் தலித் வீட்டுகளுக்கு செல்லவில்லை, ஏழைகளின் வீட்டிற்கு செல்கிறேன் என்று பதில் கூறியதாக திவந்தத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது கடந்த 50 ஆண்டுகளாக நேரு குடும்பம் இந்தியாவை ஆண்டு வரும் நிலையில் 50 ஆண்டுகளாக ஏழை குடும்பங்கள் இருப்பதை ராகுல் ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்றும், அடுத்த 50 ஆண்டுகளுக்கு மேலும் பல ஏழை குடும்பங்களை உருவாக்க ராகுல் பாடுபடுகிறார் போல் இருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது என்றும், இவர் தலித்துகள் வீட்டுக்கும் ஏழை வீட்டுக்கும் செல்வது போல் அவ்வீட்டு பெண்ணை இவர் திருமணம் செய்து கொள்வாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு வீட்டில் புகுந்த தீவிரவாதியை அவ்வீட்டு பெண்மணி துப்பாக்கியால் சுட்டு அவரை கொலை செய்த பெண்ணுக்கு இந்திய அரசாங்கம் விருது வழங்க இருப்பதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளை காஷ்மீருக்குள் ஊடுருவ செய்வதாக தகவல் வந்ததையடுத்து காஷ்மீரில் இந்திய ராணுவத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் நடந்த பயங்கர மோதலில் 5 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீரிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மதுரை திண்டுக்கல் இடையே சோழவந்தான் ரயில்வே ஸ்டேஷனில் நேற்று நடந்த பயங்கர வெடிகுண்டு விபத்தில் 2 பேர் உயிர் இழந்த இடத்தில்
தென்னக ரயில்வே மேலாளர் பொது மேலாளர் ஜெயஹந்த் அவர்கள் மற்றும் அதிகாரிகள் இன்று காலை ஆய்வு நடத்தியதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. போலீசார் இது வெங்காய வெடிகுண்டு என்று கூறியிருப்பதாக மதுரையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்டபோது, திருவண்ணாமலையில் வெடித்த பயங்கர வெடிகுண்டு விபத்தில் 3 மாடி கட்டணம் இடிந்து விழுந்து 15 பேர் உயிரிழந்தார்கள். அது சாதாரண தீபாவளி பட்டாசுகள் வெடித்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டிருந்தது. வருங்காலங்களில் தமிழ்நாட்டில் குண்டு வெடித்தால் ஊசி பட்டாசுகள் வெடித்ததில் பலர் உயிர் இழந்ததாக போலீசார் ஒரு புது கதையை கூறுவார்களோ என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தமிழக முழுவதும் 506 உள்ளாட்சி பதவியிடங்களுக்கு காலியாக உள்ள நிலையில் இதற்கான தேர்தல் இன்று நடந்ததாகும். இதில் 274 பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ளவர்களுக்கு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடந்ததாக தமிழக அனைத்து பகுதியிலிருந்தும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. நேபாள் நாட்டில் ஏற்பட்ட பயங்கர மண் சரிவில் 40 பேர் உயிர் இழந்ததாக காட்மாண்டுவிலிருந்து ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சொமாலிய நாட்டு கடற்கொள்ளையர்கள் பிரெஞ்சு நாட்டு ராணுவத்தினரை கடுமையாக தாக்கியதால் ஐரோப்பிய நாடுகள் அதிர்ச்சி அடைந்ததாகவும், பிரெஞ்சு ராணுவ கப்பலையும் அவர்கள் சிறைபிடித்ததாகவும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஆண்டுக்கான வேதியியலுக்கான நோபல் பரிசை தமிழகத்தை சேர்ந்த வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் வென்றுள்ளதாகவும், இவர் தற்போது அமெரிக்க குடிமகனாக இருப்பதாகவும், இதுவரை தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் நோபல் பரிசு பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. சர் சி வி ராமன் 1930ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசை வென்றுள்ளார். அவருடைய உறவினரான சுப்பிரமணிய சந்திரசேகர் என்பவர் இயற்பியல் பிரிவில் அவரும் நோபல் பரிசு வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டுக்கான புக்கர் பரிசை பிரிட்டிஷ் நாவலாசிரியர் ஹில்லரி மண்டல் வென்றுள்ளதாகவும், 16ஆம் நூற்றாண்டிலிருந்து வழங்கப்படும் இந்த கிராமிய கதை மையப்படுத்தி இவர் எழுதிய ஃபுல்ப் ஹால் என்ற நாவலுக்கு இந்த பரிசு வழங்கப்பட்டுள்ளதாக லண்டன் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டில் உள்ள வடபகுதியில் சுமார் 2.5 லட்சம் இடம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ள முகாம்களுக்கு அவசர உதவிகள் தவிர ஏனைய அனைத்து உதவிகளையும் நிறுத்தப் போவதாக பிரிட்டிஷ் அரசாங்கம் கூறியுள்ளதாகவும், அங்கிருக்கின்ற மிகப்பெரிய முகாம்களுக்கு பிரிட்டிஷ் அமைச்சர் மைக் ஸ்போஸ்டர் அவர்கள் விஜயம் செய்து திரும்பியதை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக லண்டனில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் பிலோசி வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், தலாய் லாமாவும் சைனா அரசும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி இரு நாட்டு பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று, திபெத் சைனா பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியதாக வாஷிங்டன் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 7 அக்டோபர் 2009 பிற்பகல் 4 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் போக்குவரத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் காணப்படவில்லை. தென் வடக்கு பருவமழை கடந்த 10 நாட்களாக இந்தியாவின் மையப்பகுதியை தாக்கிக் கொண்டிருந்தது. தற்போது அது ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் மாநிலங்களில் மையம் கொண்டிருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.